வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அமைச்சரவையில் இடம்பெறாதது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தான் இந்த இடத்துல பார்க்கணும். இந்நிலையில நம்மோட மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இந்த இதுல முதல் முறையாக ஒரு உங்களுக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் 7 பேர், பெண்கள் 4 பேர் அப்படின்னு ஒரு அமைச்சரவை அமைந்திருக்கிறது. ராஜாஜி அவர்களுக்கு பிறகு அன்னைக்கு காமன்வெல்த் பார்ட்டி எல்லாம் அமைச்சரவையில இணைந்திருந்ததுன்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போதான் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸ் கழிச்சு ஒரு அமைச்சரவை கூட்டணி அமைச்சரவையாக அமைந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? கூட்டணி அமைச்சராக அமைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம். ஆனா ஒரு சமாச்சாரம் நீங்க நினைவுபடுத்துறோம். 52 ராஜாஜி அவர்கள் காமன்வெல்த் இந்த கட்சி பாவே மாணிக்க நாயக்கர் தலைமையிலான கட்சியும், ராமசாமி படையாட்சி தலைமையிலான உழவர் உழைப்பாளர் கட்சியும் பிளஸ் சுயேட்சைகள் அவங்களையும் சேர்த்துக்கிட்டாரு ராஜாஜி. சுயேட்சைகள ஒரு கணிசமான பெரும்பான்மை பலம் பெறுவதுக்கு அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. பிறகு அந்த 2 கட்சியும் மாணிக்க நாயக்கனோட காமன்வெல்த் கட்சியும் ராமசாமி படையாட்சியோட உழவர் உழைப்பாளர் கட்சியும் காங்கிரஸ்ல மெர்ஜ் ஆச்சு. அதை கவனிக்கணும் நீங்க. ஆனா இப்ப இருக்கிறது கூட்டணி கட்சி. இது ஒரு வித்தியாசம். அதாவது நீண்ட காலம் கழித்து ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கிறது, கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது ஒரு வித்தியாசம். இது நிச்சயமா இந்த கட்சிகள் இந்த தாவேகாவோட இணைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா எதிர்பார்த்த ஒரு கட்சி இந்த முறை இந்த விரிவாக்கத்துல இடம்பெறல. அதுதான் சிவிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக பிரிவினர். அவங்க சேருவாங்க நடைபெற்று சில சட்ட சிக்கல்கள், பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமா அவங்க பங்கேற்கல. சோ அது ஒரு விஷயம். நாம இன்னொரு 3வது விரிவாக்கத்தையும் பார்க்கலாம். இது 2வது அமைச்சரவை பதவியேற்பு. 3வது முறையாக IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலா ஒருவர் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் ஒரு யூகம் கிளப்புது. இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவசர கூட்டமும் கூட்டுறாங்க. இப்போ இந்த இவர்களும் இடம்பெறும் இன்னொரு விரிவாக்கத்தையும் நாம ஒரு வெகு விரைவில் எதிர்பார்க்கிறோம். இப்போதான் அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்குன்றப்போ 2வது டைமா ஒரு அமைச்சரவை பதவியேற்று போர்ட்போலியோ லேட்டா இப்போ திருப்பி ஒரு கேபினட் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. இதுல போர்ட்போலியோன்றது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 நாள்ல இன்னைக்கு நைட்டு கூட வரலாம். அப்படி இருக்க திருப்பி இன்னொரு எக்ஸ்பான்ஷன் இப்போ அமைச்சரா பதவியேற்ற உடனே திருப்பி ராஜினாமா பண்ண சொல்லிட்டு பண்ணுவோமா? ஏன்னா நம்பர் 33 நம்பர் எடுத்தாச்சு. இதுக்கு மேல எங்க எக்ஸ்பேண்ட் பண்ண 2 இடம் உண்டு. இன்னும் எடுக்கலாம். 35 இருக்கலாம். அதுதான் சீலிங். சோ இன்னும் 2 சீட்டுக்கு 2 அமைச்சர்கள் பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது பிசிகேல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒருவரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில ஒருவருக்கும் கொடுத்துட்டா கரெக்டா கணக்கு முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு விரிவாக்கம் என்பது சாத்தியம் இல்ல. அப்படி விரிவாக்கம் ஏதாவது பண்ணணும்னா இருக்கிற அமைச்சர்கள் யாராவது டிராப் பண்ணிட்டு தான் பண்ணணும். 35 வரையில் நமக்கு சீலிங் இருக்கிறதுனால கிளவரா தான் அவங்க பண்ணிருக்காங்க. 33 பேர் இன்றைக்கு 23 பேர் பதவியேற்பது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சரியாதான் வச்சு வகுத்திருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலா இருக்கு. இதுல நான் கேட்கணும்னு நினைக்கிறது, விசிகா டைம் பை பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவங்க ஒருவேளை அமைச்சரவையில இணைந்துட்டாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணி வெளியேறியதாகவே பார்க்கப்படும். இப்போது திமுக கூட்டணி தாவேகாவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு. அவங்க அந்த டிசிஷன் எடுத்துருவாங்களா? திமுக கூட்டணில இருந்து வெளியேறுவது, தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது அப்படின்றது. இந்த ஒன் ஆஃப் எலெக்ஷன் இந்த சப்போர்ட் வந்திருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல திமுக கம்பேக் கொடுத்தாலும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருப்பதனாலதான் இன்னும் இந்த கூட்டணியில சேர்வது, அதாவது அமைச்சரவையில சேர்வது, திமுக கூட்டணியை முறிப்பது போன்ற டிசிஷன் எடுக்காமல் விசிகா டைம் பை பண்ணது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது ஆங்கிலத்துல யூ கான்ட் ஹேவ் தி கேக் அண்ட் ஈட் இட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு சொல்லுவாங்க. அதாவது திமுக கூட்டணியில நீடிக்கணும், தாவேகா அமைச்சரவையில இடம்பெறணும் என்ற இரட்டை மனநிலை இருக்கு. ஆனா அதிகாரத்தில் பங்கேற்பது என்ற ஆசையும் ஆர்வமும் ஆவலும் அபிலாஷையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில பார்த்தா இவங்க சூஸ் பண்ண வேண்டியது, தேர்ந்தெடுக்க வேண்டியது அநேகமாக அமைச்சரவையில் இடம்பெறுவதில் மட்டும்தான். காரணம், திமுக கூட்டணியை விட்டு விலகினா திமுக கூட்டணி பலவீனம் அடைவதாகத்தான் அர்த்தம். வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்பது வேற, அமைச்சரவையில இடம்பெறுவது என்பது கொஞ்சம்
வித்தியாசமான அது கொஞ்சம் வேறுபட்ட நிலையாகும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் நீடித்துக் கொண்டே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அது அவங்களோட சுயமரியாதையா இருக்கு, சுய உரிமையா இருக்கு. அது எப்போட ஆதரவு தரலாம், இஷ்யூ பேஸ்டு நாங்க சப்போர்ட் பண்றோம் இல்ல அப்படிங்கிற தளங்கள் பல கட்டங்கள்ல வந்திருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இடம் பெற்றுவிட்டால் அது ஒரு கம்ப்ளீட்டா பைண்டிங் ஆயிடும். அதுக்காக தான் தயங்குறாங்க, கொள்கை காரணமா தயங்குறாங்களோ அப்படின்னு தோணுது. எனவே வேற வழி இல்ல, அதிகாரத்தை துய்த்தாக வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அந்த கட்சிக்கு 30 ஆண்டுகள் களத்தில் இருக்கிற கட்சிக்கு ஏற்படுவது இயல்புதானே. அந்த வகையில் அவர்கள் சேர்வார்கள், பரிசீலித்து விரைவில் முடிவெடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுல காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் இருக்கிறது. இது எப்படி பார்க்க, இது ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு பார்க்கணுமா இல்ல எப்படி? இது ராகுல் காந்தியுடைய ஒரு மறைமுக ஆசை நிறைவேற்றப்பட்டதாக நான் கருதுகிறேன். ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்பே, நமக்கு தெரிஞ்ச தகவல் வச்சு சொல்றேன், தேர்தலுக்கு முன்பே தாவேக்கோட கூட்டணி சேரணும்னு விரும்பினாரு. அந்த அடிப்படையில அது மெட்டீரியலைஸ் ஆகாம போனதுனால அந்த ஆவலை இப்போது தீர்த்துக் கொள்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்திய முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில கேரளாவில் இடம்பெற்றது போல இங்க காங்கிரஸ் கட்சி தென் மாநிலத்தில் அநேகமாக எல்லா ஆந்திராவை தவிர, ஆந்திர பிரதேசம் நீங்களாக மற்ற எல்லா மாநிலங்களிலும் ஏதாவது ஒரு அதிகாரத்துல காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கு என்கிற ஒரு தெம்பு அந்த கட்சிக்கு ஏற்படும். இந்தியா கூட்டணியில மற்ற இந்தியா பிளாக்ல மற்ற கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் கைவிடப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஊக்கம் தருவதாக இது அமையும். இதுக்கு கேரளாவும் ஒரு காரணம். கேரளாவும் பாலிடிக்ஸ் இதுல முக்கியமான பங்காற்றி இருக்கிறது. பல காரணங்கள் இருக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம்பெறுவதற்கு கூட கேரள அமைச்சரவையில காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக் இடம் கொடுத்தது போல இங்கே நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று அவங்க சொன்னதாக நாம் அறிகிறோம். சோ இதெல்லாம் கணக்கு. காங்கிரஸ் நாங்கள் முக்து பாரத்னு பாஜக சொன்னாலும் தென் மாநிலத்தில் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு சாதகம் தானே, இயல்பு தான். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஜனதா கட்சி மகத்தான வெற்றி பெற்ற போது கூட தென் மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது, இந்திரா காந்தி தோல்வி அடைஞ்ச காலத்துல கூட. சோ தெற்கு எங்கள் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு சாதகமான சூழலை வலுப்படுத்துவதாக நம்ம புரிந்து கொள்வோம். இதுல மத்திய அரசு இதை எப்படி சார் பார்க்கும்? காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல இது வரைக்கும் எந்திரிச்சு வரல் சொல்லியிருந்தார். ஆனால் இம்முறை வந்து அவர்கள் எந்திரிச்சு வரல, பட் விஜய் அவர்கள் தட்டி எழுப்பி கையை பிடிச்சு கூட்டு வரார். இத பாஜக எப்படி பார்க்கும்? தாவேக்காவிற்கு திமுகவே, காங்கிரஸிற்கு திமுகவே மறுமலர்ச்சி கொடுக்க தயங்கிய போது தாவேக்கா தர முனைவது, ஒரு நியூ பார்ட்டியா, நியூ கமரா, இப்படி ஒரு ஹோப்ஸை வந்து காங்கிரஸ் கொடுப்பது பாஜக வியூல எப்படி இருக்கும்? நிச்சயமா தாவேகா கூட்டணியில காங்கிரஸ் இடம் பெறுவதை பாஜக ஒரு தர்ம சங்கடமாகத்தான் பார்க்கும். அது தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் கட்சிகளுக்கு இடையிலான உறவையும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவையும் பொறுத்தது. அது எப்படி அமையும்னு கொஞ்சம் பொறுத்து இருந்ததா பார்க்கணும். அதே சமயத்துல காங்கிரஸ் மீண்டும் வந்ததுன்னா அதிகாரத்துக்கு அவங்க தலைமையில நல்லா கவனிக்கணும். மத்தியில ஒரு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டான வித்தியாசம், பாஜக தன் தலைமையில மற்ற கட்சிகளை கூட்டணியை வைத்துக் கொள்ளும். உதாரணத்துக்கு அசாம்ல மிகப்பெரிய சக்தியா வாய்ந்த மாணவர் அமைப்பாக பிறகு கட்சியை வந்து ஆட்சியை பிடித்த அசாம் கண பரிஷத் பாஜக கீழே இருக்கு. பாஜக அவருடைய தலைமையிலான கூட்டணியில இடம்பெற்றிருக்கு இன்னைக்கு. ஆனா காங்கிரஸ் தேசிய கட்சி, ஒரு காலத்து நாட்டை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இல்லாம தாவேக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கு. கேரளாவில் மட்டும்தான் காங்கிரஸ் தலைமையில இருக்கு. மற்ற இடங்கள்ல மற்ற மாநிலங்களுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால்தான் மிகப்பெரிய சவாலாக பாஜகவுக்கு இருக்கும். இப்போதைக்கு பெரிய அளவு சீரியஸா கவலைப்படாது. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் இல்ல, மேற்கு வங்கம் பெரிய டஃப்பான பிளேஸ், அங்க நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆட்சியை பிடிச்சிட்டோங்கிறதுனால தெற்க வந்து இப்போ கவனிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல காங்கிரஸும் தன்னை வலுப்படுத்திக் கொள்ளுகிற அளவுக்கு இன்னும் உத்வேகம் பெறவில்லை என்றுதான் நினைக்கிறேன். இடமும் அதிகாரம் பெற்றிருக்காங்களே தவிர இன்னும் சரியான தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ்ல மூப்பனாரை போலவோ அல்லது அதற்கு முன்பு காமராஜரை போலவோ தலைவர்கள் இல்லை. பாராமச்சந்திரன் போன்ற தலைவர்கள் இல்லை. இப்போ அந்த வலிமையான ஆளுமை மிக்க சுதந்திரமாக தேசிய அளவில்
மதிப்பு மிக்க தலைவர்கள் யாரும் வராதனால காங்கிரஸ்னால பாஜக பெரிய அளவு கவலைப்படாது. அதே சமயத்தில் தர்ம சங்கடமாகவும் பார்க்கும். அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த ஃபைனல் கொஸ்டின் சார், இந்த இதுல ரொம்ப நியூ ஃபேஸஸ் அதிகம் உள்ள இருக்காங்க. இந்த நியூ ஃபேஸஸ் அப்படின்றப்போ அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் எனர்ஜியை கொடுக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு பேர்டனாகவும் தலைவலியாகவும் வந்து நிற்கும்ல. உங்களுக்கு பார்த்துருக்கோம் 2019-20 திடீர்னு கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. 2022 திடீர்னு உங்களுக்கு கொரோனா செகண்ட் வேவ் வந்து கண்டினியூஷன் வந்து ரொம்ப தீவிரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்புறம் வந்து தேசிய லெவல்ல பாக்குறோம் இதே கொரோனா பிளஸ் உங்களுக்கு இது வந்துச்சு, உக்ரைன் வார் வந்துச்சு. அப்படி இப்போ வந்து இந்த எல்பிஜி கிரைசிஸ் வந்து நிக்குது ஈரான் வார்னால. இருக்கும் ஒரு 50-50 இருந்தா வேற, பட் டோட்டலி மாறி இருக்கு அப்படின்றப்போ இந்த விஷயத்துல எப்படி விஜய் அவர்கள் சமாளிக்க இருக்கிறார்? திரு செங்கோட்டையன் அவர்கள் உடன் இருக்கிறார். திரு என் ஆனந்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, அங்க புதுச்சேரியில் அவர் இருந்திருக்காருன்றதுனால. அதை தாண்டி மீதி எல்லாருமே வந்து புதுமுகங்கள். எப்படி இந்த கேபினட் எங்க இருக்கிறது? ஃப்ரெஷ் எனர்ஜி, பாசிட்டிவிட்டி, மற்றவை ஒரு தகவல் சொல்லி ஆகணும். இன்றைக்கு பொறுப்பேற்று இருக்கிற அமைச்சர்கள் உட்பட 33 அமைச்சர்கள்ல 2 பேர் மட்டும்தான் சட்டப்பேரவைக்கு புதியவர்கள். ஒருவர் ராஜேஷ்குமார் அமைச்சராக பொறுப்பேற்றவர், இன்னொன்று செங்கோட்டையன் அவர் நீண்ட கால அனுபவம் மிக்கவர். 2 பேர். விஸ்வநாதன் பார்லிமெண்ட்ல உறுப்பினராக இருந்திருக்கார். காஞ்சிபுரத்து எம்பியாக அவர் பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா சட்டப்பேரவைக்கு அவர் புதுசு. சரி, அவரே அனுபவம் நிச்சயமாக அவர் மூத்தவர், சிறந்தவர், திறமையானவர், அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் போதாது. மற்ற அமைச்சர்களுக்கு ஒன்று எக்ஸ்போஷரே கிடையாது, சட்டப்பேரவை எக்ஸ்போஷரே கிடையாது. ஏன் இதை வந்து இன்றைய அமைச்சரவை கூட்ட பதவியேற்பு நிகழ்ச்சியிலேயே அவங்களுடைய அமெச்சூரிஷ் அப்ரோச் காட்டுது. பல பேர் வந்து வணக்கம்னு விஜயை பார்த்து சொல்றாங்க. தேவையில்லாம அந்த ஓத் டேக்கிங், பதவி உறுதிமொழி ஏற்பு வாசகத்துல என்ன இடம் வரணும் அதைத்தான் உச்சரிக்கணும். அதுதான் சட்டபூர்வமா அரசமைப்பு விதிப்படி அதுதான் உச்சரிக்கணும். தாமலா கூடுதலா சொன்னாங்க இல்லையா, காங்கிரஸ் ராஜேஷ்குமார் எல்லாம் சொன்னாரு. சில பல தியாவேக அமைச்சர்கள் அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களோட அமைச்சரிஷ் அப்ரோச்சை காட்டுது. இது போன்றவர்கள் எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம், ஆர்வம் இருக்கலாம், பட் அரசு நடைமுறை என்று ஒண்ணு இருக்கு, நிர்வாகம் என்பது. அது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திமுக போன்ற அனுபவம் வாய்ந்த கட்சியில அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு அது தெரியல. கற்றுக்கொண்டால் நல்லது, கற்றுக்கொள்ள இல்லை என்றால் சிரமம். அடுத்தது அதிகாரிகள் நல்ல ஆலோசனை தரக்கூடிய அதிகாரிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை தங்கள் விருப்பு வெறுப்பு இல்லாம, இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்களே தவிர அந்த பதவி உறுதிமொழியை படி விருப்பு வெறுப்பு இல்லாம சரியான யோசனைகளை ஏற்று செயல்படுத்தினால் இந்த காலப்போக்கில் மாறும். இதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசுறதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி அருண். பாக்கி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர். இந்த விஷயத்துல பல அரசியல் தலைவருடன் கூர்ந்து பக்கத்திலிருந்து பார்த்தவர். அவர் வந்து நம்மோடு இணைந்து புதிய அமைச்சரவை குறித்த தனது கருத்துக்களை தெரிவித்தார் அப்படின்றத பார்க்கிறோம்.